குட் மார்னிங். பிரைஸ் எல்லாம். இனிய காலை வணக்கம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு அ ஒரு அழகான நாள். இன்றைய நாள்ல இயேசு பெரிய விடயங்கள் செஞ்ச ஒரு அழகான நாள். ஸோ இந்த நாள நாங்க சொல்லுவோம் பெரிய வியாழன் என்று. அதேபோன்று நீங்க பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபையில இந்த நாள ஒரு புனித நாளா கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல இயேசு அவர தாழ்த்தினதையும், இயேசு அவர முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று வெளிப்படுத்தினதையும் நம்மளுக்கு காட்டுறாரு. ஆமா, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாள் நம்மட வாழ்க்கையில ஒரு பெரிய வியாழன். ஏன் நம்மளுக்கு ஒரு பெரிய வியாழன்னா, இன்றைக்கு இயேசு நம்மள முழுமையா மாத்த போறாரு. இத நான் விசுவாசிக்கிறேன். அதனால நீங்களும் விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு அ தவக்காலத்தினூடான பயணத்துல கடைசி நாள். இயேசு இன்று இந்த பெரிய வியாழனில் 3 அழகான பிறப்பை கொடுக்கின்றார். அதில் முதலாவது பிறப்பு பழி மற்றும் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையின் ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக, அதாவது செம்மறிக்கு பதிலாக இயேசுவையே புதிய உடன்படிக்கையின் செம்மறியாக தருகின்றார். 2வது பிறப்பாக நற்கருணை மற்றும் குருத்துவம். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தன் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி, அதை தொடர்ந்து செய்ய தன் சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். 3வது பிறப்பாக தாழ்ச்சி, பணிவாழ்வு மற்றும் அன்பு. பிறருக்கு சேவை செய்வதே கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை என்பதை பாதங்களை கழுவுவதன் மூலமாக இயேசு நமக்கு கற்பிக்கிறாரு. இன்னைக்கு நான் விரிவா வாசிக்க போறதில்ல. ஆனா, அந்த வாசகத்தினோட வெளிப்பாடு, இயேசு எனக்கு என்ன சொன்னாரு? இந்த வாசகம் மூலம் இயேசு எனக்கு என்ன வெளிப்படுத்தினாரு? அத நான் கூற போறேன். முதலாவது வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து. நீங்க அதுல சாராம்சத்த பார்த்துக்கிட்டீங்கன்னா, பலியிடப்படும் ஆட்டுக்குட்டி, இரத்தம் அளிக்கும் பாதுகு. அளிக்கும்ண்டா அளிக்கிறதில்ல, கொடுக்கிறது. இரத்தத்தின் மூலமான பாதுகாப்பு. மத்தது நினைவு சின்னம். இந்த பலியிடப்படும் ஆட்டுக்குட்டிய பார்த்துக்கிட்டோம்னா, இது ஒரு அழகான கதை. இத நான் விரிவா சொல்லுவேன். அதோட நாங்க பார்க்கிறோம்னா, இந்த இரத்தம், இந்த ஆட்டுக்குட்டி, இந்த செம்மறியின் மூலம் வருகின்ற இந்த இரத்தம் எப்படி நம்மளுக்கு பாதுகாப்பு குடுக்குது? அதே போன்று இந்த நினைவு சின்னம். இந்த நினைவு சின்னத்த அ இந்த தலைமுறையினர் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடிட்டு வராங்க. இது ஒரு பெரிய விழா. நீங்க அ கத்தோலிக்கர்கள் கேட்டீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விழா. ஆமா. 3வது வாசகத்த பார்த்தோம்னா, இந்த வாசகத்துல சொல்லப்படுது, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாஸ் ஓவர்ன்னு. பாஸ்கா. பாஸ் ஓவர் என்றால் பாஸ்காவை குறிக்கின்றது. அதற்கு அர்த்தம் கடந்து செல்லுதல். ஏன் கடவுள் அனைத்தையும் கடந்து செல்ல விரும்பினார்? அன்பார்ந்த சகோதரர்களே, கடவுள் நம்மட வாழ்க்கையிலயும் சில விஷயங்கள கடந்து செஞ்சாரு. ஒரு டயலாக் இருக்கு, சொல்லுவாங்க, கடந்து செல்றது தான் வாழ்க்கை. ஆமா. இயேசு நம் வாழ்க்கையில் கடந்து சென்றதால் தான் இன்று நாங்கள் இயேசுவோடு இருக்கின்றோம். அவர் கடந்து செல்லாவிடில் நாங்களும் ஒரு தொலைந்த ஆடு தான். நம்மளையும் வச்சு வெட்டியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த சகோதரர்களே, ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை மீட்பு அளிக்க விரும்பினார். அதன் மூலம் அவர் மாட்சியை காணவும், அவரே கடவுள், உங்களை மீட்க வேற யாரும் இல்லை என உறுதி செய்யும் பொருட்டு இதை செய்தார்.
இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு மீட்பளிக்க இத செஞ்சாரு. கடந்து சென்றாரு. பிரேக் த்ரூ. ஒரு மாற்றம். ஆமா, நாங்க பார்த்திருப்போம் இந்த போன மாதம் மன்னார், யாழ்ப்பாணம், கொழும்புல நடைபெற்ற இந்த பிரேக் த்ரூ மாற்றம் ஆரம்பம் அப்படின்ற ஒரு நிகழ்வுல நிறைய விஷயங்கள பார்த்தோம். நிறைய அற்புதங்கள பார்த்தோம். ஆண்டவர் ஒவ்வொருவருட வாழ்க்கையில மூலமா கடந்து செல்றத பார்த்தோம். இந்த கடந்து செல்லக்குள்ள நிறைய பேர் குணமானாங்க. நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சுச்சு நிறைய விஷயங்கள்ல இருந்து. அதுதான் இதுக்கான மூல காரணம். பாஸ்காட மூல காரணமே விடுதலை. ஆமாம் அன்பு சகோதர, சகோதரிகளே. ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல கடவுள் கடந்து செல்லக்குள்ள சிலவங்கள அது பாதிச்சுச்சு. பேரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட தலைமகன் சாவு ரொம்ப பாதிப்பா இருக்கு. அதே போன்று இங்கால நம்மட ஆட்களுக்கு விடுதலை. இதுல ஒரு அழகான விஷயமும் இருக்கு. கடவுள் சில ஒழுங்குமுறைகளை கையாளுகிறாரு. அதுல மோசேக்கு சொல்றாரு, எவ்வாறு இந்த செம்மறியை பலியிட வேண்டும்? அதை எவ்வாறு உண்ண வேண்டும்? அதன் பின் அந்த செம்மறியின் இரத்தத்தை எவ்வாறு பூச வேண்டும்? பாருங்க, கடவுள் வந்து டீட்டெயிலா இருக்காரு. அதே மாரி அவர் எங்கள்ட்ட எதிர்பார்க்கிறதும் அதான். நாமளும் ரொம்ப டீட்டெயிலா இருக்கணும் அவரோட. அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், அ ஆண்டவரே, ஏன் லேம்ப? ஏன் இந்த செம்மறி? வேற ஒரு இறைச்சியும் இல்லையா? வேற ஒரு விலங்கும் இல்லையா? அதுக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு அழகான விஷயம் என்னன்னா, அ இந்த ஆட்டுக்குட்டி, இந்த செம்மறி. அ பேசிக்கா நாங்க பார்த்தோம்னா, அ எளிதில கூட சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஒரு அ மிருகம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டிய பார்க்கலாம். ஏனன்னா, எனக்கு ஒரு ஃபாதர் சொன்னாரு, ஒரு பிசினஸ் செய்யக்குள்ள, ஒரு ஃபார்ம் பிசினஸ் செய்யக்குள்ள கோழி, மாடு, வாத்து, மீன், அ ஆடு, செம்மறி. இந்த இதுல கூடுதலான புராஃபிட் எடுக்கலாம். இந்த ஆடு, செம்மறி போன்ற கால்நடைகளால. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு 2 தடவ குட்டி போடுமாம். 6 மாதத்துக்கு ஒருக்கா. சில நேரம் 1லிருந்து 4 குட்டி. 6 மாசத்துக்கு ஒருக்கா. இப்ப யோசிச்சு பாருங்க. அ 2 வருஷத்துக்கு 4 குட்டி, 4 8 குட்டி. கிட்டத்தட்ட அ ஒரு 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 1000 பேருக்கு சாப்பிடலாம். நெனைக்கிற மாரி. ஷூர் பட் ஆட்டோட எடைய பொறுத்து. அதே மாரி தான் இந்த விடுதலை பயண நூல்ல சொல்றாங்க, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்க முடியும். அவர்கள் ஏழையாக இருந்தாலுமே ஒரு ஆட்டுக்குட்டியை பகிர்ந்து கொள்ள முடியும். இது அ நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனா, அவங்களுக்கு ஒரு ஒரு நார்மலான விஷயம். ஏன்னா நம்ம கொழும்புல நான் பேசிக்கா கொழும்புல ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்க்கலாது. நம்மள அ வளர்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நம்மோட வீட்ல இருக்கவங்களுக்கு. இதெல்லாம் ஆண்டவர் கூறுவது மீட்பு மேன்மையானவர்களுக்கு மட்டுமல்ல. அது ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும் பொதுவானது. இதன் மூலம் ஆட்டுக்குட்டி தடைகளை நீக்குகின்றது. இதன் மூலமே மீட்பு எல்லாருக்கும் சமமாகிறது. ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? கடவுள் சிங்கம் போன்ற பயங்கரமான விலங்க கொடுக்கல. அதேபோன்று பருந்து போன்ற உயரத்தில் பறக்கும் பறவைய கூட கொடுக்கல. மாறாக சிம்பிளா ஒரு செம்மறிய கொடுத்தாரு. பாருங்க, எல்லாருக்கும் வளர்க்கக்கூடிய ஒரு 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 மிருகம். ஆம், ஆட்டுக்குட்டி. அந்த செம்மறி ஆடு எளிதில் யார்கிட்டயும் நெருங்கி போகும். அதைக் கண்டு யாருமே பயப்படுவதில்லை.
அதை தூக்குவார்கள், தொடுவார்கள், நேசிக்கவும் செய்வார்கள். இதனால்தான் இயேசு ஒரு ஆழமான வெளிப்பாட்டை எங்களுக்குச் சொல்கின்றார். இதில் ஒரு உண்மை உள்ளது. அனுபவம் மட்டும் இல்ல. இதுல நெருக்கமான ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அவர் ஓடி ஒளிந்து உயரத்தில் இருப்பவர் அல்ல. அவர் எளியவர். எல்லாருக்கும் அவரிடம் நெருங்கி வரக்கூடியவாறு அவர் இருக்க விரும்பினாரு. அதனால தான் இந்த செம்மறி என்ற ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அன்றைய நாள் அவர்களுக்கு கொடுத்தார். செம்மறி அ வளர்ப்போரை எதிர்த்து நிக்காது. அது பலியாகப் போகுதென்று தெரிந்தும் ஆயனின் குரலை கேட்கும். அடங்கி ஒரு இடத்தில் நிற்கும். இதேதான் இயேசு. அவர் எதிர்த்து நிற்கவில்லை. அவர் தற்காத்துக் கொள்ளவும் இல்லை. தன்னை ஒப்புக் கொடுத்தார். இதனால் வேற எந்த விலங்கும் இவருக்கு சமமாக வெளிப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, செம்மறி ஒரு உணர்வு பூர்வமான இழப்பை உண்டாக்குகின்றது. என்ன உணர்வு? இத நெறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு செம்மறிய வளர்க்கக்குள்ள சில நாட்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கொள்வாங்க. ஏனென்றா, மத்த விலங்குகள் வந்து இத அட்டாக் பண்ணிரும். இதை கொலை செய்யும். எடுத்துக்கிட்டு போயிரும். அதற்கு உணவாக உட்கொள்ளும். அதேபோன்று வீட்டிற்குள்ளே வைக்கும்போது இந்த செம்மறி ஒரு குடும்ப அங்கத்தவராகவே மாறிவிடும். என்றால் துள்ளி குதிக்கும். சோ லவபல். அதற்குப் பிறகு அதை பலியிடும்போது, இது சாதாரண பலியாக இராது. இந்த பலி வலு, வலி 2ம் மிக்க மீட்பின் பலியாக மாறும். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கூறுவது மீட்பு என்பது இயல்பான செயல் அல்ல. அது ஆண்டவரின் செயல். இந்த செயலுக்கு உயிர் இருக்கின்றது என்று. யோசித்துப் பாருங்கள். கடவுள் அவரது இல்லத்தில் அரவணைக்கப்பட்ட ஒருவரை, சகல சௌகரியங்களையும் கொடுக்கப்பட்ட ஒருவரை, அழகாக பார்த்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கும் ஒருவரை நம்மளுக்காக அனுப்பினார். நமது மீட்புக்காக அனுப்பினார். அந்த மீட்பின் பெயர் வேறு எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து தான். ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்போது ஏன் செம்மறியை ஆண்டவர் கொடுத்தார் என்பதற்கான விளக்கம் இங்கு நிறைவேறுகிறது. ஆம் அன்பார்ந்த சகோதர, சகோதரிகளே, இயேசு ஏன் செம்மறியாக மாறினார்? ஏன் கடவுள் செம்மறியை பலியாக கொடுத்தார் என்ற புரிதல் இன்று நமக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். அதேபோன்று திருப்பாடல்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, இறைவன் செய்த உதவிக்கு நன்றி செலுத்துதல் அத பற்றியே தான் இருக்கு. ஆமா. ஆண்டவர் செய்ற எல்லாத்துக்குமே நன்றி செய்யணும். நீங்க நன்றி செய்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்களைய எந்த பாஷையில சொல்லணுமா, வேற லெவலா வச்சுக்கொள்ளுவார். ஒரு அழகா நீங்க எதிர்பார்க்காத வாழ்க்கையா இருக்கும். ஆயினா, நன்றி செலுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இத டீட்டெயிலா போக மாட்டேன். பட் இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சா. அதே நாங்க 2வது வாசகம் எடுத்துக்கொண்டா 1 கொரிந்தியர். அதுல அதுல சாராம்சத்த பார்த்தோம்னா, ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தல். ஆண்டவர் நற்கருணைய நிறுவுறத சொல்றாரு. ஆண்டவர் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து பிட்டு, "இது உங்களுக்கான என் உடல்" என்று கூறுகின்றார். இது ஒரு நினைவு சின்னம். அதோட அவர் சொல்றாரு, "இதை என் நினைவாக செய்யுங்கள்" என்று நற்கருணையை நமக்கு பரிசாக அளித்த நாள் இன்று. ஒவ்வொரு முறையும் இந்த அப்பத்தை உண்டு, கிண்ணத்தில் உள்ள ரசத்தை பருகும் போதெல்லாம், ஆண்டவருடைய சாவினை
அவர் வரும் வரை அறிவிக்கின்றோம். ரொம்ப அழகான விஷயம் இது. நற்கருணைன்னு ஒரு விஷயம் இல்லாட்டி, இங்க நெறைய பேர் செத்து போயிருவாங்க. நற்கருணை நடக்கிறது திருப்பலியினூடாக. பாதிரி பியோ அழகா சொல்லுவாரு, "இந்த உலகத்துல சூரியன் உதிக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனா, திருப்பலி இல்லாட்டி இந்த உலகம் இருண்டுரும்." பிரைஸ் தி லார்ட். இனிமே தான் நாங்க ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ள போப்போறோம். அதுதான் நற்செய்தி. நான் நற்செய்தி பெருசா வாசிக்க போவதில்ல. ஆனா, அதுல உள்ளடக்கத்த நான் சொல்லுவேன். சாராம்சத்த சொல்லுவேன். ஆண்டவர் இதுல என்ன எனக்கு வெளிப்படுத்தினாரு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு ஒரு இறை வார்த்தைய சொல்ல விரும்புறேன். ஆண்டவரின் வார்த்தை இரு பக்கமும் கூர்மையான கத்தி போன்றது. நான் ஏன் இத இப்ப சொல்றேன்னு உங்களுக்கு புரியாது. ஆனா, இந்த மெசேஜ் முடியக்குள்ள உங்களுக்கு அது விளங்கும். இந்த நற்செய்தியோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீடர்களின் பாதங்களை இயேசு கழுவுதல். பணிவாழ்வு மற்றும் அன்பு. இந்த அழகான விஷயத்த இயேசு சிம்பிளா சொல்லிட்டு போறாரு. ரொம்ப பெரிய விஷயம். இதுல 3 அழகான விஷயத்த பார்க்கிறோம். முதலாவது சீடர்களின் பாதங்களை கழுவுதல். இயேசு ஒரு பணியாளரைப் போல தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறாரு. எப்படி? பணியாளரைப் போல. செர்வன்ட். இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? நம்மோட பணியாளர்கள், நம்மோட செர்வன்ட் கிட்ட நாம ரெடியா கால கழுவுறதுக்கு? நாம ரெடியா அன்பு செய்றதுக்கு? நாம ரெடியா அவங்களோட முன்னுக்கு தலை குனிஞ்சிருக்கிறதுக்கு? இல்ல. 2வதாக தாழ்ச்சியும் பணியும். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்கள் ஒருவர் மற்றவர்களுடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் என ஒரு முன்மாதிரியை காட்டுகின்றார். இந்த இடத்துல பெரிய பொம்முன்னு போட்டாரு. உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுக்கும். தாழ்ச்சின்னு ஒரு பொம். இயேசு திருப்பியும் அவருடைய புதிய கட்டளை ஞாபகப்படுத்துறார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதே உண்மையான சீடத்துவம் என்பதை செயலாலும், சொல்லாலும் விளக்குகின்றார். இங்க அன்பு, தாழ்ச்சி. இங்க தாழ்ச்சி இல்லாட்டி அன்பு இருக்காது. அன்பு இல்லாட்டி தாழ்ச்சி இருக்காது. இந்த 2ல ஒன்று இருக்கு, ஒன்று இல்லாட்டி, நீங்க இயேசுகிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. ஆமா, அன்பார்ந்த சகோதர, சகோதரிகளே. இதுல இன்னைக்கு நான் கதைக்க போற விஷயம் இந்த தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி எவ்வளவு ரொம்ப முக்கியம். நம்முடைய இறை பணிக்கு இது எவ்வளவு ரொம்ப முக்கியம். நம்முடைய பதவிகளால இந்த தாழ்ச்சியும், நம்முடைய இறை பணியும் எப்படி பாதிக்குது? அதத்தான் நான் இன்னைக்கு கேட்க போறேன். ஆமா, அன்பார்ந்தவர்களே. தாழ்ச்சின்னு சொல்ற விஷயம் ரொம்ப ஈஸியான, சிம்பிளான விஷயமா இருக்கலாம். ஆனா, ட்ரஸ்ட் மீ, நம்புங்க. தாழ்ச்சின்னு சொல்ற விஷயம் ரொம்ப பாரமான ஒரு விஷயம். நாங்க 100 கிலோவ தூக்கிட்டு போடலாம். ஆனா, தாழ்ச்சி சொல்றது 5 கிராமா தான் இருக்கும். ஆனா, அதோட வெயிட் 1000 கிலோவா இருக்கும். நான் ஏன் இத சொல்றேன்னா, உங்களுக்கு 7 மண்டா. தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலைன்னு சொல்லி ஒரு ஒரு லிட்டனி இருக்கு. ஒரு செபம் இருக்கு. கிடைக்கிறவங்க வாசிச்சு பாருங்க. இல்லாட்டி Googleல ட்ரை பண்ணி பாருங்க. தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலை. இது என்ட மனச ரொம்ப உடைச்ச ஒரு விஷயம். என் வைஃப் இருக்கா. லைன்ல சாரி Zoomல. அ அவக்கு தெரியும். நான் லேஸ்ல அழமாட்டேன். எனக்கு தெரியும். என் வைஃப் சொல்லுவா. அ நான் அழுதத கண்டதில்லன்னு. ஆமா, அன்பார்ந்தவர்களே. நான் அழுற முக்கியமான ஒரு இடம் இந்த தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலை வாசிக்குள்ள. என்ட இதயத்த ஒவ்வொரு வார்த்தையும் கிழிச்சுக்கிட்டு போகும்.
என்னால தாங்கிக் கொள்ளவே முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் இன்றைக்கு உங்களால உங்களோட இதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஏனென்றால், நான் இன்றைக்கு கதைக்க போறது தாழ்ச்சிய பத்தி. பிரைஸ் தி லார்ட். இந்த தாழ்ச்சின்றது அன்றைக்கு இயேசு பேதுருடைய காலகட்டத்துக்குள்ள உலகத்த படைச்சவரு. மூவொரு கடவுள். இயேசு முழங்காலிட்டு தரையில் உட்கார்ந்து பேதுருவுடைய கால எடுத்து கழுவி முத்தம் கொடுக்கிறார். அந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, "அ ஆண்டவரே இப்படி செய்யாதீங்க." உடனே ஆண்டவர் சொல்றாரு, "நீ இப்படி சொல்றன்னா, என்னோட பயணிக்கிறதுக்கு நீ தகுதியற்றவன். என்னோட இருக்கிறதுக்கு நீ தகுதி இல்ல." அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா, யோசிச்சு பாருங்க. அந்த உடனே பேதுரு சொல்றாரு, "ஆண்டவரே அப்படியா இருந்தா, என்ன முழு உடலையுமே கழுவுங்க." அப்படின்னு சொல்றாரு. இயேசு யூதாஸ்ட காலையும் கழுவியிருப்பாரு. ஏன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அன்றைக்கு நோயல் சொன்ன மாரி, அ இயேசு எல்லாரையுமே அன்பு செஞ்சாரு. யூதாஸ்ட காலையும் கழுவியிருப்பாரு. கழுவி கொண்டிருக்கக்குள்ள யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல இயேசுவுக்கு தெரியும், இவன் தான் என்னைய காட்டிக் கொடுக்க போறாரு. இவர் தான் என்னைய காட்டிக் கொடுக்க போறாரு. அப்படி இருந்து இயேசு கழுவி கால முத்தம் குடுக்குறாரு. பெரிய விஷயம் இது. இந்த வெயிட்டோட நாங்க இந்த ஸ்லைட்ஸ்களுக்கு போவோம். ரைட். இந்த தலையங்கத்த பாருங்க. இந்த தலையங்கத்துல இருக்கு ஒரு அழகான, ஆனாலும் ஒரு ஆழமான விடயம். தாழ்ச்சியை அழித்து இறைபணிக்கு தடையாகும் பதவி தரும் 5 காயங்கள். பொசிஷன். ஏன் இந்த பொசிஷன்? ஒரு பொசிஷனால ஒரு தாழ்ச்சிய அழிக்கணுமா? ஒரு பொசிஷனால இறைபணிய முற்றிலும் தடை செய்ய முடியுமா? ஆம். நீங்க எங்க நிறுவப்படுறீங்களோ, அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் மட்டும் தான் குடுக்கிறவரா இருக்கணும். இல்ல தாழ்ச்சியும் அழிந்து போகும். உங்களோட இறைவனையும் தடையாகும். பிரைஸ் தி லார்ட். சோ ஏன் இந்த 5 காயங்கள்னா, நான் ஆண்டவர்ட்ட உட்கார்ந்திருந்தேன். ஆண்டவர்ட்ட கேட்டேன், "ஆண்டவரே இந்த 5 காயங்கள். ஏன் இந்த 5 காயங்கள்? ஏன் எனக்கு இந்த 5 காயங்கள்னு காட்டுறீங்க?" அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னது, எனக்கு வெளிப்படையாக 5 காயங்கள் இருந்தது. அதுல இந்த கையில 2ம், கால்ல 2ம் விழாவில. நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், "ஆண்டவரே இந்த பதவி தாழ்ச்சியையும் இறைபணிக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமா இருந்தால், இந்த பதவியின் 5 காயங்களை எனக்கு வெளிப்படுத்தும்." அப்போது ஆண்டவர் எனக்கு சில விஷயங்களை சுருக்கமாக கூறினார். அதுல 1வது காயமா, சுய முக்கியத்துவம். உயர்வு வரும்போது கடவுளை தேடுவது குறைகிறது. ரொம்ப சீரியஸான விஷயம் அது. நம்மளுக்கு எப்ப உயர்வு வருதோ, அப்ப கடவுள தேடுறது குறைஞ்சிரும். அதே மாரி நாங்க குறைச்சிருவோம். அது நம்மள அறியாமலே குறைய துவங்கும். இது சம்பந்தமா நான் கதைக்க போறது எல்லாமே பேச்சு நடைமுறையான தமிழ்ல தான் இருக்கும். ஏன்னா, அ அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அ வெளிப்படுத்துறதுக்கு. ஸோ, அது மாரி கதைச்சிடுறேன். என்னைய அ தப்பா நெனச்சிராதீங்க. ஸோ, முதலாவது அ செபம் சொல்ற ஒரு விஷயம் பாரமாக தெரியும். அந்த இடத்துல அ கஷ்டம் இருக்கப்போதே மணிக்கணக்கா நாங்க முழங்கால்ட்டு அழுவோம். ரொம்ப கஷ்டம் இருக்கக்குள்ள மணிக்கணக்கா அழுவோம். ஆனா, இப்ப வசதி வந்த பிறகு, கொஞ்சம் சௌகரியம்லாம் வந்த பிறகு, செபிக்கிறதுக்கு நேரம் தேவ. நேரம் இல்ல. ஏன் நேரம் இல்ல? மத்த எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு நம்மளுக்கு. செபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா, அது ஒரு பெரிய விஷயமாவே விளங்கலுக்கு.
ஏன்னா சில நேரத்துக்கு செபிக்கிறதுக்கு சில நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்குது. காரணம், நாங்க மத்த எல்லாத்துக்குமே ஒழுங்குகள் இருக்கு. ஆனா செபிக்கிற நேரத்துக்கு ஒழுங்கு இல்ல. சிந்தித்து பாருங்க. சில நேரம் நாங்க யோசிப்போம், அ நான் இத செஞ்சு முடிச்சுட்டேன். நான் சாதிச்சுட்டேன். கடவுள் எனக்கு அ குடுத்தாருன்னு சொல்றத விட, என் திறமையால இதெல்லாம் வந்துச்சு என்று நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் நினைக்கக்குள்ள, நான் செஞ்சுட்டேன். இது நான் தான் செஞ்சேன். இது என்னையால தான் நடந்துச்சு. இந்த இடத்துல நான் நிக்கணும். இந்த இடத்துல நான் இருக்கணும். இந்த இடத்துல நான் எழும்பணும். இந்த சீட்ல நான் உட்காரணும். இந்த இடத்துல நான் நிக்கணும். நாங்க யாராவது முடிவு பண்றது? யோசிச்சு பாருங்க. இதனால கடவுள் மேல் இருந்த அந்த பழைய பயபக்தி மெதுவாவே குறைஞ்சிரும். டெஃபினிட்டா குறைஞ்சிரும். இந்த மாரி விஷயங்கள் செய்யக்குள்ள, சில ஆண்டவரோட அருள் மறைறத நாங்க காணக்கூடியதா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு செடியில ஒரு கிளைய பிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அது பச்சையா இருக்கும். அதுக்கப்புறம் அது வாட ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது ஒரு கருமையான நிலைக்கு வரும். ஆனா, யோசிச்சு பாருங்க, அது காய்ஞ்சு போன பிறகு, அந்த செடிக்கான மதிப்பே இல்லாம போயிரும். அதே மாரி தான் கடவுளை சார்ந்து இருக்கிறத நிறுத்திவிட்டால், ஆசீர்வாதம் வற்றி, வற்றி, வற்றிப் போவதை நாம் காண்கின்றோம். இது இந்த முதலாவது காயம், சுய முக்கியத்துவத்துக்குள்ளுக்கு வரும். இந்த முதலாவது காயம் ரொம்ப டேஞ்சரான ஒரு காயம் தான். ஸோ, இந்த காயம் நம்மளுக்கு இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. 2வது காயம், சுயநீதி மனிதர்களின் புகழ்ச்சி கடவுளின் சொல்லை மௌனமாக்கும். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதனின் புகழ்ச்சி கடவுள குரல கேட்கறதுக்கு ஒரு ப்ளாக்கா இருக்குது நம்மளுக்கு. ஆமா, நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு புகழ்ச்சியும் சாத்தான் பாவிக்கக்கூடும். சாத்தானுக்கேலும் அந்த புகழ்ச்சிய பயன்படுத்தி நம்ம நம்மள காது கேட்காதவரா, ஆண்டவர அறியாதவரா மாத்துறதுக்கு, இந்த உலகம் தான் எல்லாம் உங்களுக்கு குடுக்கும். அப்படின்னு ஒரு நம்பிக்கைய குடுக்கும். ரொம்ப கவனமா இருங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் தான், நல்லவர்கள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவத்த குடுப்போம் நாங்க. மத்தவங்க முன்னாடி நம்ம ரொம்ப கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுவோம். ஆனா, கடவுள்கிட்ட உண்மையா இருக்கிறத விட, மத்தவங்க கிட்ட உண்மையா இருப்போம். ஏன் கடவுள்ட்ட உண்மையா இருக்க மாட்டோம் சொல்லுங்க? கடவுள் வந்து சொல்ல மாட்டாருன்னே ஒரு நம்பிக்கை இருக்கு நம்மளுக்கு. கடவுள் வந்து பக்கத்துல இருந்து சொல்ல மாட்டாரு. ஆனா மத்தவங்க வந்து சொல்லிப்பாங்க. அதனால நம்ம நல்லவங்கன்னு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்த கொடுப்போம். அதே மாரி நம்மள தப்ப நாம செய்ற பிழைய நாம திருத்திக்க மாட்டோம். எல்லாரும் நம்மள சூப்பரா சொல்லணும். எல்லாரும் நம்மள இவன் இப்படி, இவன் அப்படி. இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க. என்ன சொல்லணும்? நம்மகிட்ட இருக்கிற குறைகள நாம பார்க்கவே மாட்டோம். ஆனா, கடவுள் நம்மள திருத்த நெனச்சாலும், அந்த மெல்லிய குரல் நம்ம காதுல விழாது. ஏன் சொல்லுங்க? நம்ம சூப்பர். நாம தப்பு செய்யாதவங்க. நாம சரியா நடக்கிறவங்க. ரொம்ப சீரியஸான விஷயம் தான். ஆனா, இது ஒரு காயம். பிரைஸ் தி லார்ட். உதாரணமாக, கைத்தட்டல் அடிமை. இது ஒரு உதாரணம் தான். கடவுளுக்கு கொடுக்கிற நிம்மதிய விட, மனுஷருக்கு கொடுக்கிற கைத்தட்டலும், பாராட்டும் தான் இங்க ரொம்ப பெருசா தெரியும். கடவுள்ட்ட நிம்மதி பெருசா தெரியாது. கடவுள் என்ன நெனச்சாலும் நடக்கட்டும். ஆனா, எனக்கு பாராட்டும், கைத்தட்டலும் இருந்தா, நான் இன்னும் முன்னுக்கு போவேன். இதனால கடவுளோட இருக்கிற அந்த நெருக்கமான உறவுல ஒரு மங்குன தன்மை இது ஒரு முக்கியமான காரணம்.
நாங்க அடுத்த காயத்துக்கு போவோம். 3வது காயமாக சுய புகழ்ச்சி. "எல்லார் அழிந்து விட்டேன்" என்ற தவறான எண்ணம். இது நம்மள மாரி நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இனி எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ஆண்டவர் இதுல 3 முக்கியமான விஷயத்த வெளிப்படுத்தினாரு. அதுல முதலாவது ஈகோ. என்னைய பத்தி மட்டும் தான் யோசிக்கிறது. நான் சொல்றது மட்டும் தான் சரி என்ற ஒரு பிடிவாத குணம். மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா நான் சொல்றது தான் சரி. இத இப்பவே உங்க தலையிலருந்து எடுத்து போட்டுருங்க. இது ஒரு மனுஷன்ட அழிவிட முதல் படி. ஏன்னா, இந்த விஷயம் நான் சரின்னு நெனைக்கிற ஒரு திட்டமான முடிவு நம்மோட வாழ்க்கை திட்டத்துக்குள்ளுக்கு வரவே கூடாது. வந்தா அடி தான் நம்மளுக்கு. 2வது பதவி புகழ். நமக்கு கிடைச்ச உயர்வ மத்தவங்கள அதிகாரம் செய்றதுக்கு பயன்படுத்துறது. நம்ம ஒரு உயர்ந்த நிலையில இருக்கோம். நம்ம ஒரு பதவியில இருக்கோம். நமக்கு கீழ வேலை செய்றவங்கள நாங்க மதிக்கிறதே இல்ல. நம்மளுக்கு இருக்க பிரச்சனைய நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருப்போம். ஆனா மதிக்க மாட்டோம். நம்ம அந்த இடத்துல இறங்கி செய்ய மாட்டோம். ஏன்னா, இறங்குனா நாங்க எங்களோட பதவி குறைஞ்சிரும். நம்மளுக்கு இருக்க இந்த ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும். அப்படின்னு ஒரு பிரச்சனை. நம்மளோட மனசுல இருக்க ஒரு பிரச்சனை. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்னாச்சு? இயேசு பெரிய பதவியில இருந்தாரு. ஆனா இயேசு கீழ இறங்கி வந்து, தம் சீடர்கள் கால கழுவினாரு. அவர்ட்ட பதவியில இருந்து அவர ஏன் கீழ வைக்கணும்? அவருக்கு என்னத்துக்கு சீடர்கள்? அவருக்கு தேவை அவர் வந்து சொடக்கு போட்டா எல்லாம் நடக்கும். ஆனா, அவரே கீழ இறங்கி வந்தாரு. நாங்க சீட்ல இருந்து எழும்ப மாட்டோம். நாங்க கார்ல இருந்து இறங்க மாட்டோம். நாங்க சாப்பாடு எடுத்து குடுக்க மாட்டோம். நாங்க கடைக்கு போக மாட்டோம். எல்லாம் நம்மள சுத்தி இருக்கவங்க செய்யணும். நாங்க நம்மோட நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா இயேசு அது எல்லாத்தையும் உடைக்கிறாரு இன்னைக்கு. அவரு நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காரு. இதனால நம்மோட ஆசீர்வாதம் வழி மாறி போகும். பதவிங்கிறது ஒரு பொறுப்பு. அது மத்தவங்களுக்கு உதவி செய்ய கிடைச்ச நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. இத விட்டுட்டு நம்ம பெருமைக்காக இத பயன்படுத்துறோம். பயன்படுத்திட்டு சொல்லுறோம், "ஆண்டவரே, நான் உமது அருகில் வர நீர் ஏன் தூரத்தில் இருக்கின்றீர்?" கடவுள் தூரத்துல இல்ல. கடவுள் பக்கத்துல தான் இருக்கு. நாங்க தான் தூரத்துக்கு போறோம். இந்த அழகான காயங்கள வச்சுக்கிட்டு, இப்படி செய்றதால கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மிடம் தங்குவது தொலைவில் உள்ளது. ரொம்ப டேஞ்சரான ஒரு காயம் இது. நாங்க அடுத்த காயத்துக்கு போவோம். 4வது காயம். சுய தேவை. கடவுளுக்கு பணிவதற்கு பதிலாக அவரை பயன்படுத்தத் தொடங்குவீர்கள். டீப்பான விஷயம் இது. கடவுள நாங்க பயன்படுத்துறோம். ஒரு சில்லியா இருக்கு தானே! ஆனா கேளுங்க. இதுல ரொம்ப ஆழமான உண்மை இருக்கு. சுயநலம் சொல்ல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஆமா. சுயநலம் சொல்றது கடவுள பயன்படுத்துற ஒரு விஷயம். சில நேரத்துக்கு நாங்க செபிப்போம். சில செபங்கள் இருக்கு சுயநலம் கலந்த செபங்கள். முன்னாடி கடவுள் மேல இருந்த அன்பால ஜெபிப்போம். ஆனா இப்ப நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும்னா தான் கடவுளே ஞாபகம் வருவாரு. அவர் நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட் மாரி. அ ஆமா. ஏன்னா பழச மறக்கிறோம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் நம்மள பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம என்ன செய்றோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்ததா வெறும் நடிப்பு. மத்தவங்க முன்னாடி நாங்க பெரிய பக்திமான் அப்படின்னு காட்டிக்குவோம். கூடுதலா இறை பணி செய்யக்கொள்ள. ஆனா நமக்குள்ளுக்கு அந்த பழைய ஆர்வமே தான். உண்மையான பக்தி இல்ல.
உண்மையான ஞானம் இல்ல. ஆண்டவர சந்தேகிக்கிற மனம். ஆமா அன்பார்ந்தவர்களே. நாங்க ஒரு இயந்திரம் போல தான் இருப்போம். ஏன் இயந்திரம்ன்னு சொல்றேன்னா, சில நேரம் இயந்திரங்கள் வெளியில அழகா இருக்கும். உள்ளுக்கு பழுதா இருக்கும். நாங்க அந்த இயந்திரங்கள் மாரி தான். இந்த காயம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா, நாங்க அந்த இயந்திரம் தான். சுய தேவை என்ற காயம் இருந்தா, நாங்கள் இந்த இயந்திரம் தான். அதே போன்று அடுத்தது, உயிர் இல்லாத பக்தி. யோசிச்சு பாருங்க. நாங்க நல்லா சாப்பிடுவோம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, ஆனா சாப்பாடுல ருசியே இல்லாத மாரி இருக்கு. யோசிச்சு பாருங்க. செபமும், திருப்பலியும் வெறும் சடங்காக மட்டும் தான் இருக்கும். இந்த சுய விருப்பம் இருந்தா. ஒரு உயிரே இருக்காது அதுல. சடங்கு. இன்னைக்கு பெரிய வியாழன், நாளைக்கு பெரிய வெள்ளி, சனி, ஞாயிறு. கிழமை முடிஞ்சு. திருப்பி விழுவோம் பாவத்துல. பழைய வாழ்க்கை. அதான் சொல்லுவாங்க, பழைய குருடி, என்னமோ திருடின்னு சொல்லுவாங்க. தெரியாது. எனிவே. அதே கதை. அதே ஸ்டோரி. என்ன வாழ்க்கை இது நம்மள்ட. அந்த இடத்துல கடவுளோட பிரசன்னத்தையோ, ஆத்ம திருப்தியோ நம்மால உணர முடியாது. ஏனென்றால், அந்த பக்திக்கு உயிர் இல்லாம போயிரும். யோசிச்சு பாருங்க. சுய தேவையின் மூலம் உங்களோட பக்திக்கு உயிர் இல்லாம போகுது. நீங்க ஒரு நடிப்பவனா மாறுறீங்க. உங்களோட செபம் சுயநலமா மாறுது. இது 4வது காயம். ரொம்ப ஆபத்தான காயம். அடுத்தது 5வது காயம். சுய பண்பு. ஷா ஒரு அழகான காயமா இருக்கு. அது கொஞ்சம் கீழ பார்ப்போம். அகந்தை இறை அருளை தடுக்கின்றது. அகந்தை, பெருமை இது போன்ற எதிர்மறையான பண்புகள். யோசிச்சு பாருங்க. இந்த எதிர்மறையான பண்புகள், பெருமை, அகந்தை இதெல்லாம் கடவுள நம்மோட எதிரியாக மாத்தி விட்டுரும். யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல மத்தவங்க நமக்கு எதிரா இருந்தா, கடவுள் நமக்கு காப்பாரு. அதே நமக்கு அகந்தையும், பெருமையும் தலை விரிச்சு ஆடக்குள்ள, கடவுள் என்ன செய்வாரு? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல கடவுள் பொறுமையா இருப்பார்ன்னு நினைக்கிறீங்களா? அன்பு கூர்வார்ன்னு நினைப்பீங்களா? கடவுள் எங்கள் தந்தை. அவர் நம்மை நன்னெறியின் மூலம் வழிநடத்துவார். தாழ்மைன்றது ஒரு காலியான பாத்திரம் மாரி. அது இருந்தா தான் கடவுள் தன் அருளை அதுல ஊத்த முடியும். ஆனா நாம எழுதின புத்தகம் மாரி. எழுதியிருக்கோம் எல்லாம். கடவுளுக்கு எழுதுறதுக்கு இடமே இல்ல. கடவுள் இதுதான் சொல்றாருன்னு கேட்கறதுக்கு இடமே இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நான் செய்றது சரி. அந்த பாத்திரம் இப்படி நிறைஞ்சிருந்தா, கடவுளோட அருள் எப்பவுமே அது உள்ளுக்கு ஊற்றப்படாது. இதுலருந்து நாங்க வெளிய வரணும். யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல இந்த அகந்த மூலம், இந்த பெருமை மூலம், இந்த பாராட்டுக்கள் மூலம், விண்ணகம் நம்மளே கைவிட்டுட்டோம் அப்படின்னு கேள்விப்பட்டா, நீங்க என்ன செய்வீங்க? நாம தாழ்மையா இருந்தா, தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா, நமக்கு பெருமை வந்துட்டா, பரலோகத்துல கூட கதவு மூடப்பட்டுரும். எனக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக. அந்த கதவு மூடப்பட்டுரும். பெருமை சொல்றது டேஞ்சரான ஒரு காயம். அன்பார்ந்தவர்களே. ஆனா, இந்த 5 காயத்தையும் நாங்க சுகமாக்கலாம். இந்த 5 காயங்களும் நம்மள்கிட்ட இருந்தா, நீங்க பாக்கியவான்கள். இயேசுவின் பாதைகள் மூலம் காயங்களை சுகமாக்கும் வழிகள். 1வது வழி. நான் ஒரு எளிய கருவி உணர்தல். எல்லாம் என்னால் நடக்கிறது என்று நினைக்காமல், கடவுள் என் மூலம் காரியங்களை செய்கின்றார் என்று நினைப்பது ஒரு பெரிய விஷயம். இப்படி நினைத்தால் தோல்வி வரும்போது நாம் அதிகம் கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால்
நான் ஒரு எளிய கருவி. கடவுள் என்னை எளிமையாக வழி நடத்துகின்றார். அதனால் எனக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாது. இதுதான் முதலாவது பாதை. 2வது பாதை, புகழ்ச்சியை தவிர்க்க பழகுங்கள். மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம், ஆசை முழுமையாக விட்டுவிடுங்கள். யாராவது நம்மளை மதிக்கவில்லை என்றால், நாம் மனம் வருந்தக்கூடாது. ஏனென்றால், நம்மளை மதிப்பவர், நம்மளுக்கு புகழ்ச்சியை மிகுந்த மிகுந்த அளவு மிக்க தருபவர் இயேசு. இதை நினைப்பதன் மூலம் நமது மனதிற்கு அமைதி கிடைக்கும். இதனால் புகழ்ச்சியை தவிர்த்து விடுங்கள். 3வது, சிறிய அல்லது எளிய வேலைகளை செய்ய தயங்க வேண்டாம். நான் ஒரு பெரிய ஆள் என்ற கர்வத்தை விட்டுவிடுங்கள். சிறிய வேலைகளை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கோ, அத சிம்பிளா, எளிய முறையில செய்யுங்க. நீங்க செஞ்சீங்கன்னு யாருக்குமே தெரியணும்னு அவசியம் இல்ல. கடவுளுக்கு தெரிஞ்ச காரணம். இயேசுவ பாருங்க. அவர மாரி சின்ன வேலை தான் அது. இயேசுக்கு சின்ன ஒரு வேலை, கால கழுவுறது. இயேசு சீடர்களின் கால்களை கழுவியது போல, நீங்களும் உங்கள் அடுத்து இருப்பவர்கள், உங்கள் கீழ் இருப்பவர்கள், உங்கள் மேல் இருப்பவர்களின் கால்களை கழுவுங்கள். இந்த மனம் உங்களுக்கு இருக்கும் என்றால், நம் மனதில் உள்ள அனைத்து கர்வத்தையும் இது நீக்கிவிடும். அதனால் சிறிய, எளிய வேலைகளை செய்ய தயங்க வேண்டாம். 4வது வழியாக, எப்போதும் கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் மற்றவர்களிடம் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். உங்கள விட வயசுல சின்ன ஒரு ஆள் ஒரு ஆலோசனை சொல்றாரா? இல்ல ஒரு படிப்பின சொல்றாரா? கேளுங்க. உங்களை விட வயசுல ரொம்ப பெரிய ஒரு ஆள் ஒரு நல்ல விஷயம் சொல்றாரா? கேளுங்க. நாங்க ஆண்டவருடன் சேர்ந்து சேவை செய்றோம். இறை பணிய செய்றோம். இந்த பணியிலிருந்து வெளிய இருக்க ஒரு ஆள் ஒரு நல்ல விஷயம் சொல்றாரா? கேளுங்க. இயேசு இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள கேட்காம போயிருந்தா, நாங்க இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். அதனால நீங்க பார்ப்பீங்க, சில இடங்கள்ல இயேசு அமைதியா அவங்களோட அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நீங்க பாருங்க, கானா ஒரு கல்யாணத்துல மாதா திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லக்குள்ள, இயேசு அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல பாருங்க, ஆட்கள் இயேசுவ மறுதலிக்கக்குள்ள அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த மனப்பக்குவம் நம்மளுக்கும் தேவை. இது இருந்தா ஒரு பெரிய பலன் கிடைக்கும். இதை கடைபிடிப்பதால், தவறு செய்வதால் அதை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தை கடவுள் கொடுப்பார். இந்த மனப்பக்குவம் வேற எங்கிருந்து வரல. இந்த மனப்பக்குவம் வந்தது என்னைக்கு நீங்க இன்னொருத்தங்க சொல்றத கேட்கிறீங்களோ, அன்று நீங்கள் மன்னிப்பு கேட்கும் மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 5வதாக, தினமும் சுய பரிசோதனை செய்யுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வழி. சுய பரிசோதனை செய்தால் மட்டுமே உங்களோட ஞானம் வலுவடையும். உதாரணத்துக்கு, இரவு தூங்கும் முன், இன்று நான் அ எல்லாத்தோடையும் எப்படி இருந்தேன்? நான் நன்றாக பேசினேனா? இன்னொரு ஆளுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தேனா? அ என்னுள் இயேசுவை அவர்கள் கண்டார்களா? நான் கிறிஸ்துவின் படிப்பினைகளை கொண்டு சென்றேனா? நான் உதவி செய்தேனா? மத்தவங்களுக்கு ஒரு கசப்பில்லாதவனாக வாழ்ந்தேனா?
ஆண்டவருக்கு ஏற்றவனாக வாழ்ந்தேனா? இது எல்லாத்தையும் யோசியுங்கள். இதன் மூலம் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன் என்னவென்றால், கோபம், கசப்பு இருந்தால் அன்றே மன்னித்து மறந்து விடலாம். இதுதான் அந்த பலன். நாம் நம்மை சுய பரிசோதனை செய்யும்போது, கோபம், கசப்பு இது போன்ற அனைத்து எதிர்மறைகளையும் மன்னித்து மறந்து விடலாம். இது நமது மனதை மென்மேலும் சுத்தமாக வைத்திருக்கும். நாங்கள் திருப்பி பார்ப்போம். இந்த 5 வழிகள். இந்த சுகம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், நாங்கள் இயேசுவின் பாதையில் செல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பாதைகளில் சென்றால் மட்டுமே தான் இந்த காயங்களை குணமாக்கலாம். முதலாவது என்ன? நான் ஒரு வெறும் கருவி என்று உணர்தல். புகழ்ச்சியை தவிர்க்க பழகுதல். சிறிய வேலை செய்ய தயங்க வேண்டாம். எப்பொழுதும் கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கட்டும். கடைசியாக சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் இந்த பெரிய வியாழனன்று இயேசு உங்களுக்கு ஒரு அழகான அழைப்பு விடுகின்றார். அது என்ன அழைப்பென்றால், என் பாதையில் வா. நான் செய்வதை செய்யுங்கள். என் வழியில் நடங்கள். உங்களுக்கு மீட்பு நிச்சயம். பிரைஸ் தி லார்ட்.